The next topic is peculiarities of Indian industries. Peculiarities na enna? Different to understand. ஒரு காமனாக ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுக்கப்புறம் அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தெர் ஆர் மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ரொம்ப டாமினேட் பண்ணது பிரிட்டிஷர்ஸ் தான், நாட் இண்டியன்ஸ். ஓகேயா? ஸோ பிரிட்டிஷர்ஸுமே இந்தியாவில் எல்லா விதமான விஷயங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு தேவையானதில் மட்டும்தான் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஓகேயா? ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸில் அதிகமாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்தது. தென் மைனிங், இந்தியாவுடைய நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, யூ நோ வெரி வெல். அண்ட் இண்டிகோ பிளான்டேஷன், இண்டிகோ எதுக்குன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட் விச் கிவ்ஸ் அஸ் அ ப்ளூ கலர் டை. ஓகேயா? டை கொடுக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இண்டிகோ பிளான்ட், இந்தியாவில் இருக்கிற இண்டிகோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்பெஷல் ப்ளூ கலர் டை வந்து இந்தியன் இண்டிகோ பிளான்ட்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் ஜூட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான சில திங்ஸில் மட்டும்தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதை வந்து அதிகமாக அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணாங்கன்னா ஃபேப்ரிக். ஓகேயா? ஸோ அங்கேருந்து இங்கே அவங்க யானெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கல. ஏன்னா இந்தியாவிலே வந்து நல்ல குவாலிட்டிஸ் யான் இருந்தது. அண்டு அதிகமாக அங்கேருந்து இங்கே நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே மான்செஸ்டரில் மேனுஃபேக்சர் பண்ண கிளாத்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்தது. ஓகேயா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மான்செஸ்டர் கிளாத்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தனால நல்ல மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் மான்செஸ்டர் கிளாத்ஸுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்னால் இந்தியாவில் இந்தியன்ஸ்னால் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாலிசியை வந்து பீப்புள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தே ஸ்டார்டட் பாய்காட்டிங் த ஃபாரின் குட்ஸ். பாய்காட்னா என்னது? அவாய்ட் பண்ணுறது. ஃபாரின் குட்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல வந்து ஒரு க்ரோத் இருந்தது. இது போக மான்செஸ்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் கிளாத்துமே இந்தியாவுக்கு ரெகுலராக சப்ளை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு தேவையான திங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேயா? மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வித்தின் யூரோப்புக்குள்ளேயே இருந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே இந்தியாவில் இந்தியன்ஸ்னால் மேனுஃபேக்சர் பண்ணுற கிளாத்ஸுக்கு திரும்பவும் நல்ல மார்க்கெட் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய பெக்யூலியாரிட்டிஸ் இருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு செக்ஷன் தான் இது. ஓகே, now let me get into the text. European managing agencies which dominated industrial production in India were interested in certain kind of products only. What are they? They established tea and coffee plantation, acquiring land at cheap rates from the colonial government, and they invested in mining, indigo and jute. Most of these were products required primarily for export trade and not for sale in India. ஸோ யூரோப்பியன் ஏஜென்சிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணது, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது என்னென்னா டீ, காஃபி பிளான்டேஷன், இண்டிகோ, ஜூட், இதெல்லாம் தான். ஸோ இங்கே ரூல் பண்ணிகிட்ருக்கிற கொலனியல் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அவங்க லேண்ட் வாங்கி இங்கே இந்தியாவில் நிறையா வந்து பிஸ்னஸ் செட் பண்ணாங்க. இன்னும் நீங்கள் கேரளா சைட்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய காஃபி பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டில் இட் இஸ் ஓன்டு பை ஃபாரின் கம்பெனிஸ் ஒன்லி. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போவே அவங்க 200 years 300 years அப்படின்னு எக்ரிமெண்ட் போட்டு இன்னமும் அவங்க தான் அதை ரன் பண்ணிட்டு வராங்க. When Indian businessmen begin setting up industries in the late 19th century, they avoid competing with Manchester goods in the Indian market. ஸோ இந்தியன் பிஸ்னஸ்மேன் வந்து இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அவங்களால மான்செஸ்டர் குட்ஸோடு வந்து கம்பீட் பண்ண அவங்க லைக் பண்ணலை. Since yarn was not an important part of British imports into India,
The early cotton mills in India produce coarse yarn rather than fabric. ஏன் அப்படின்னா இந்தியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஃபேப்ரிக் வந்து யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு சீப் ரேட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா யான் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனோட அவங்களுடைய இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. யானுக்கு அடுத்து வந்து ஃபேப்ரிக்கு அவங்க போகலை. ஏன் அப்படின்னா அங்கேருந்து ஃபேப்ரிக் இங்கே வந்து சீப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணாங்கன்னா யானை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி யானை வந்து இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு சைனா, ஜப்பான், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. When yarn was imported, it was only of the superior variety. இந்தியாவுக்கு யான் அப்படிங்கிறது இம்போர்ட் ஆகும். அது வந்து சுப்பீரியர் வெரைட்டி, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் யான் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இங்கேருந்து யான் எக்ஸ்போர்ட்டில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. The yarn produced in Indian spinning mill was used by handloom weavers in India or exported to China. By the first decade of 20th century, a series of changes affected the pattern of industrialization. நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதனால இண்டஸ்ட்ரியலைசேஷன் பேட்டர்னில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா ஆஸ் தி ஸ்வதேஷி மூமெண்ட் என்ன சொல்லுது, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இது ஒரு பார்ட். இந்த மூமெண்ட்டோடைய மெயின் பாலிசி என்னென்னா இந்தியாவில் இந்தியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற குட்ஸ் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஸ்வதேஷி மூமெண்ட். So this movement gathered momentum. Nationalists mobilized people to boycott foreign cloth. So nationalistனா யார், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாரின் குட்ஸை வந்து பாய்காட் பண்ண சொன்னாங்க, அவாய்ட் பண்ண சொன்னாங்க. Industrial group organized themselves to protect their collective interest, pressurizing the government to increase tariff protection and grant other concessions. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுமே என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற காலனியல் கவர்மெண்ட் கிட்டக்க நிறைய கோரிக்கை வச்சாங்க. என்ன மாதிரினா இந்த மாதிரி அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய டேரிஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க. From 1906, moreover, the export of Indian yarn to China declined since produced from Chinese and Japanese mills flooded the Chinese market. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து யான் தான் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது அதிகமாக. ஸோ அதுவுமே 1906 சைனாக்கும் ஜப்பானுக்கும் யான் எக்ஸ்போர்ட்டுமே குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா சைனாலையும் ஜப்பான்லேயும் இதே மாதிரி காட்டன்ஸ் மில்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேயே அவங்களுக்கு தேவையான யானை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ industrialists in India began shifting from yarn to cloth production. அதனால எகெயின் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யான் மட்டும் இல்லாமல் கிளாத் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. காட்டன் பீசஸ் குட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா டபுள்டு பிட்வீன் 1900 and 1912. ஸோ இந்த பீரியடில் காட்டன் குட்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது கிளாத் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா டபுள் த ரேட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சது, டபுள் த குவான்டிட்டி. ஓகே, yet till the First World War, industrial growth was slow. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வரைக்கும் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஸ்லோவாக தான் இருந்தது. பட் த வார் கிரியேட்டட் ட்ராமட்டிக்கலி எ நியூ சிச்சுவேஷன். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த பீரியடில் டெவலப் ஆச்சு. எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பார்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஹவு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஆஃபன் வர கொஷின். அதுக்குரிய ஆன்சர் பார்ப்போம். With British mills busy with the war production to meet the needs of the army. மான்செஸ்டரில் இருக்கிற மில்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த வாருக்கு தேவையான திங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மான்செஸ்டர் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியா டிக்ளைன். ஸோ மான்செஸ்டர்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற திங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. சடன்லி இந்தியன் மில்ஸ் ஹேட் அ வேஸ்ட் ஹோம் மார்க்கெட் டு சப்ளை. ஸோ இந்தியாவில் இந்தியன் மில்ஸ்லேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு அதிக டிமாண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் தி வார் ப்ரொலாங்னா அதிக நாள் நடந்தனால, கண்டினியூவாக போயிட்டு இருந்தனால இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் வேர் கால்ட் அப்பான் டு சப்ளை வார் நீட்ஸ். இந்தியன் ஃபேக்ட்ரிஸுக்கும் வார் நீட்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் கிடச்சிது. என்ன மாதிரியான வார் நீட்ஸ்? ஜூட் பேக்ஸ், கிளாத் ஃபார் ஆர்மி யூனிஃபார்ம், டென்ஸ் அண்ட் லெதர் போட்ஸ். ஸோ ஒரு வார் அப்படின்னா அந்த சினாரியோ யோசிச்சுக்கோங்க, அங்கே என்னெல்லாம் தேவைப்படும். ஜூட் பேக், ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, கிளாத் ஃபார் ஆர்மி யூனிஃபார்ம்ஸ், டென்ஸ் அண்ட் லெதர் போட்ஸ். ஸோ வார் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே டென்ட் போட்டிருப்பாங்களோ, ஸோ அதுக்குரிய கிளாத், லெதர் பூட்ஸ்,
ஹார்ஸ் அண்ட் மியூல் சேடல்ஸ். மியூல் அப்படின்னா என்னது? ஹார்ஸ்லேயே ஸ்மாலாக இருக்கும், கோவேரி கழுதைன்னு சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மியூல். சேடல்ஸ் அப்படின்னா அதுக்கு மேலே போட்டிருப்போம்ல, லைக் அந்த ஹார்ஸுக்கு மேலே வந்து லெதரில் போட்டிருப்பாங்கல்ல, திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுப்பாங்க, அந்த கால் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி மேலே ஹார்ஸுக்கு மேலே லெதரில் போடுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சேடல். அண்ட் அ ஹோஸ்ட் ஃபார் அதர் ஐட்டம்ஸ். ஸோ இந்தியாவிலேருந்து இந்த ஐட்டம்ஸும் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. நியூ ஃபேக்ட்ரிஸ் வேர் செட்டப் அண்ட் ஓல்டு ஒன் ரேன் மல்டிபிள் ஷிஃப்ட். இந்தியாவில் அதனால நிறைய நியூ ஃபேக்ட்ரிஸும் வந்தது. ஓல்டு ஃபேக்ட்ரிஸில் நிறைய மல்டிபிள் ஷிஃப்டில் ரன் ஆக ஆரம்பிச்சது. மெனி நியூ ஒர்க்கர்ஸ் வேர் எம்ப்ளாய்ட் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் மேட் டு ஒர்க் லாங்கர் ஹவர்ஸ். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸுமே நிறைய லாங்கர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஓவர் தி வாரியர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா இஸ் பூம்டு. பூம்டுனா என்னது? ரொம்ப ரொம்ப க்ளோரிஃபைடாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஆஃப்டர் தி வார் முடிஞ்சதுக்கப்புறம் மான்செஸ்டர் குட் நாட் ரீகேப்சர் இட்ஸ் ஓல்டு பொசிஷன் இன் இந்தியன் மார்க்கெட். திரும்ப மான்செஸ்டரால் இந்தியன் மார்க்கெட்டில் பொசிஷன் இது பண்ண முடியல, திரும்ப அந்த பொசிஷனை வந்து கேப்சர் பண்ண முடியல. unable to modernize and compete with the US, Germany and Japan, the economy of Britain crumbled after the war. ஸோ பிரிட்டனோட எக்கானமியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா வார்க்காக அவங்க அதிகமாக செலவழிச்சிருந்தாங்க, அதனால் அவங்க எக்கானமி கம்மியாக ஆரம்பிச்சிருந்தது. காட்டன் ப்ரொடக்ஷன் கொலாப்ஸ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் காட்டன் கிளாத் ஃப்ரம் பிரிட்டன் ஃபெல் ட்ராமட்டிக்கலி. அங்கே பிரிட்டன்லேயுமே கிளாத் ப்ரொடக்ஷன், காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் கம்மியாக இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸை அவங்களால ரன் பண்ண முடியல, அவங்களுக்கு அதிக டெப்ட், கடனாளியே ஆயிருந்தாங்க. வார் நீட்ஸுக்கு அவங்க அதிகமாக செலவழிச்சனால பிரிட்டன் கவர்மெண்ட்டே எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. Within the colonies, local industrialists gradually consolidated their position, substituting foreign manufacturers and capturing the home market. ஸோ இந்த மாதிரி காலனிஸ், இந்தியா மாதிரி பிரிட்டன் காலனைஸ் பண்ணியிருந்த எல்லா பிளேசஸ்லையுமே லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிராஜுவலாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ நம்மளை காலனைஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கண்ட்ரி தான் இங்கே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட எக்கானமி டவுன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலனைஸ் பண்ணியிருந்த கண்ட்ரீஸில் அந்தந்த கண்ட்ரி சிட்டிசன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே.